இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமேடு உள்ள மாடுபிடி வீடுகள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த ஜல்லிக்கட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு தடையை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம அவங்களுடைய கேட்போம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேரு? என் பேர் நாகராஜனே. நாகராஜனே, நீங்க எத்தனை வருஷமா இந்த ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் 2 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கேன். 2 வருஷமா பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, வணக்கம். உங்க பேரு? செந்தில்ண்ணே. செந்தில், நீங்க எத்தனை வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 8-9 வருஷமா பிடிச்சிருக்கேன். 9 வருஷமா பிடிச்சிருக்கேன். வணக்கம். உங்க பேரு? தம்பி என் பேர் செல்வராஜ். செல்வராஜன், நீங்க எத்தனை வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து 5-6 வருஷமா பிடிச்சிருக்கேன் மாடை. என் பேர் சதீஷ்குமார். நான் ஒரு 7 வருஷமா மாடு பிடிச்சிருக்கேன். நீங்க என்ன? என்னோட பேர் தனகுமார். அவர் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துலாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது 2 வருஷமா ஜல்லிக்கட்டு இல்லைனாக்கா எங்களுக்கு தமிழோட வீர விளையாட்டு எங்கள் தாத்தா போட்ட காலத்துல பிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு வச்சாதான் நோய் நொடி வரான்றாங்க. எங்களை ஐதீகம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு தமிழக அரசு வந்து உடனே கொடுக்கணும். எங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். எங்களுக்கு நாங்கள் வந்து 2 வருஷம் மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டு அடுத்து எனக்கு என்னோட பாட்டி முறை காலத்து மாதிரி அடுத்து எங்களோட வம்சாவளி வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும். தமிழக அரசுங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ மாடு ஜல்லிக்கட்டு பிடிக்கிறீங்களா? ஜல்லிக்கட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் இந்த விரதம் இல்ல ஏதாவது இது பண்ணுவீங்களா, ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்களா, இல்ல எப்படி டேரக்டா ஜல்லிக்கட்டு பிடிக்கிற முன்னாடி உள்ள போய் இறங்கிடுவீங்களா அதுல களத்துல? ஜல்லிக்கட்டு ஒரு 45 நாளுக்கு முன்னாலே மாலை போட்ட மாதிரி விரதம் இருந்து பாயில படுக்க மாட்டான், பெண்கள்கிட்ட யாரையும் பேச மாட்டான். நாங்களா சமைச்சு நாங்களா சாப்பிட்டு 5 மணி ஆச்சுன்னா ரன்னிங் போவான், வாக்கிங் போவான், உடம்பெல்லாம் திடப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு போவான். மாலை போட்டு எவ்வளோ தூரம் விரதம் இருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மாடு பிடிக்கிறதுக்கு விரதம் இருப்பான். என் வீட்டில் வளர்க்குற ஒரு பிள்ளையோட விளாட்ற மாதிரி சந்தோஷமா எனர்ஜியாக போய் விளாண்டுக்கிறோம். சரி, ஓகேண்ணே. இப்போ வந்து மாடு பிடிக்கிறீங்க இல்லையா? மாடு பிடிக்கும்போது அந்த வாடி வாசல் விட்டு மாடு வெளியே வரும்போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும்? நல்லா சூப்பராக இருக்குங்க. மாடு அதுவும் குளிச்சு வெளியேறும்போது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். உற்சாகமாக தான் நாங்கள் வந்து சிந்தனை பூரா அந்த மாடை துன்படுத்த மாட்டோம். அந்த மாடு தும்புல் எங்கே இருக்கோ அதை தான் நாங்கள் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. அது கொம்புனா போட்டுனா மாடுனா அமுக்க மாட்டோம், சித்திரப்படுத்த மாட்டோம். மாடு எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி வச்சுங்க. ஒரே வார்த்தை சொல்லுவேன், எங்களுக்கு தெய்வம் மாதிரி வச்சுங்க இந்த மாடு. ஓகேண்ணே. இப்போ நீங்க வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குண்ணே, ஜல்லிக்கட்டு நடத்துறோமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேஸ் நடந்துருச்சு. ஸோ அப்போ அந்த கேஸ்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடு ஜல்லிக்கட்டுக்குள்ள நீங்க வீடியோ கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்றதுக்கு வீடியோ கேம் விளையாடுறதுக்கு பதிலா இது செயற்கை அரிசியை உருவாக்கி சாப்பிடலாம்ல. அதாவது ஜல்லிக்கட்டை வீடியோ கேம் விளையாட சொன்ன மாதிரி பசிக்கும் போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதில் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லையா செயற்கையாக கம்ப்யூட்டரில் போட்டு அரிசி வர வச்சு சமைச்சு சாப்பிடலாம். விவசாயிகளை பூரா இது கொடுமைப்படுத்துகிற மாதிரிங்க சொல்கிறது பூராமே. இந்த காய் என்ன காய் தெரியுமா? கச்சமட்டி காய். இதோட பேர் கச்சமட்டி காய். அந்த மாதிரி சொன்னாங்கல்ல, பித்தை நிறையா பிடிச்சவங்களுக்கு இதை தேய்ச்சோம்னா பித்தை ஏமா தெளிய. அதாவது இந்த ஜல்லிக்கட்டு வந்து வீடியோ கேம் போய் லாடு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. இந்த கச்சமட்டி காய், இதுக்கு பேர் கச்சமட்டி காய். மெண்டலாட்டியா இருக்கவங்களுக்கு இதை தேய்ச்சோம்னா மெண்டலுக்கு சரியாயிரும். அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு இந்த காயை ஒரு நாளைக்கு தேய்க்க சொல்லுங்க, மெண்டலாட்டி சரியா வந்துடும். அப்பதான் தமிழோட உணர்வு புரியும். ஓகேண்ணா. அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு கருத்துனே, இதே வந்து இந்த விலங்கு பட்டியல இருந்து சொன்னாங்கன்னா அந்த மேடத்துக்கு நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். அவங்க வந்து உண்மையில வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து மாடை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. மாடை பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். அந்த மாடுக்கு போய் இற வைக்கணும், அந்த தீவனம் வைக்கணும், அந்த மாடை சொரிஞ்சு கொடுத்து செல்ல பிள்ளை போய் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? சேர்ல போட்டு உட்காந்துட்டு இப்படி சுத்தி விட்டு நின்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒண்ணு சாப்பிட தெரியும், சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போக தெரியும், அவ்வளவுதான். நாங்க மாடு வளர்க்குறோம், விவசாயம்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. தென்னை மரம், வாழை இலை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாடு வந்து எங்களுக்கு தெய்வமானு வச்சுக்கினேன். அவங்க வந்து காட்டு மிராண்டித்தனமா சொல்றாங்க, எங்களை சொல்றாங்க பாருங்க. அவங்க தான் உண்மையில காட்டு மிராண்டித்தனமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கே ஒரு மாதிரியா இருக்குண்ணே. உண்மையில நாங்க வந்து நல்லா தானே இருக்கோம். நாங்க காட்டு மிராண்டித்தனமா அவங்க சொல்றாங்க எங்களை. அவங்க தான் உண்மையில காட்டு மிராண்டித்தனமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சரி, ஓகேண்ணா. இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். அது ஒரு டிவி ஷோல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நீங்க பிடிக்கிறதுக்கு பதிலா ஜல்லிக்கட்டுல மாடு தானே பிடிக்கிறீங்க, ஏன் புளிய பிடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. சோ ஏன் அதை பத்தி உங்களுக்கு கருத்து நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப இருந்து மாடு பிடிச்சாங்க, அதனால நாங்க மாடு பிடிக்கிறோம். என் பாட்டையும் போட்டு அப்பயே சிங்க புளிய பிடிச்சா நாங்களும் சிங்க புளி பிடிக்க போயிருப்போம். என் பாட்டையும் போட்டு மாடு பிடிச்சா நாங்க மாடு பிடிக்க போறோம். அவங்க வந்து மாடு பிடிச்சதுனா நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம், செய்யறதான் நீங்க செய்வோம்னு சொல்றீங்க. மாடை வச்சு உழுகுறோம், விவசாயம் எல்லாம் பண்றோம். அந்த மாடோட வருஷத்துல ஒரு நாள் வளரா. இதனால என்னங்க கொடுமை செய்யறதுல? ஒரு 15 அடி தூரம் இருக்கு, தும்ல தொட்டுக்கிட்டு போனாலும் என்ன இருக்கு? இல்ல அவங்க மாதிரி இங்க இருந்து இந்தியாவில இருந்து டன்னு கணக்கில் அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு. நாட்டு மாட்டு கறி டன்னு கணக்கில் பிளேட்ல இருந்து அனுப்புறாங்க நம்ம இந்தியாவில இருந்து. இதே நாட்டு மாடு எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி வீட்டில் நாங்க சோறு சாப்பிட்றோமா சாப்பிடலையா, மாட்டுக்கு கண்ணாடி இற பார்க்கணும், அதுக்கு புண்ணாக்கு வாங்கணும், தீவனம் வாங்கணும். எங்க சொந்த பெத்த பிள்ளைய கூட அப்படி வளர்க்கல, மாடுகளை அப்படி வளர்த்துக்கு இருக்கான். வருஷத்துல ஒரு நாள் அந்த மாட்டோட விளையாடுறது கேட்டா கொடுமைன்னா எங்க என்னதான் சொல்றதே தெரியல.
நாங்கள் வளர்த்த மாடு நாங்கள் தான் கொஞ்சம் நாங்கள் சொன்ன காயம் போடுறது எங்களுக்கு ஏன் மோட்டரில் விளாண்டா எனக்கு தான் காயம் போடும். நான் ஆஸ்பத்திரி செலவு வச்சுக்கிறேன் இல்லையா? நான் நாட்டு மருந்து எத்தனையோ மருந்து இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போய் நான் வெட்டியாக காய்ச்சல் வலிக்கிற காட்டியும் நாட்டு மருந்து இருக்கு. நாட்டு மருந்தால என்னால் காயம் போட என்னோட காயத்தை ஆற்ற முடியும். அப்படி ஒன்றும் ஆஸ்பத்திரி போகணும் அவசியம் இல்லை. ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்கலைன்னாலும் சரி, ஜல்லிக்கட்டு நாங்களாம் நடத்துவோம். யாரோட பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை. ஜல்லிக்கட்டுக்கு ஆர்டர் கொடுக்க தவறினால் ஜல்லிக்கட்டு நாங்களாம் நடத்துவோம். எங்க மாடு நாங்க வளர்க்குறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் ஆனால் 2 வருஷம் பார்த்தாச்சு. அவங்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டுட்டோம். ஒரே இடத்துல அவங்களுக்கும் நாங்கள் அவங்க சொல்றதுக்கு பூரா கட்டுப்பட்டாச்சு. நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடக்க அவங்க சட்ட நீதியாக வந்து அவங்க என்ன சொன்னாலும் சேர்த்தேன். அவங்க வந்து ஒரு டோக்கன் பதிஞ்சு உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டேன். முன்னுக்கு வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பங்கனா பிடிக்கும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? கோமனை கட்டி மாடு பிடிப்பாங்க. இப்போ வந்து நாகரிக உலகம் வந்தனால நாங்கள் வந்து அவங்க சொல்றதுக்கு போய் நாங்கள் கட்டுப்படுறோம். அதை வந்து நீங்கள் சரிப்படுத்துங்க. ஸோ அப்படி கட்டுப்படணும்னா அவங்க என்னென்ன செயல் இதெல்லாம் சொல்றாங்க? அதாவது என்ன ரூல்ஸ் போடுறாங்களா? நீங்க இப்படிதான் மாடு பிடிக்கணும், இல்ல மாடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் இருக்கும்னு சொல்றாங்களா? இல்லை, ரூல்ஸ் இருக்கு. 75 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு பேரிகார்டு கட்டி மாட்டுக்கு தனியாக செக்அப், மெடிக்கல் செக்அப் ஒரு 3 இடத்துல போலீஸ்காரங்க டிடி இருக்கா, மாட்டு இந்த மாதிரி தானா, நம்பர் என்ன பூரா செக் பண்ணி அடுத்த கவுண்டுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணனே குங்குமம் மாலை எதுவுமே இருக்கக்கூடாது. மாடு மட்டும் தான் இருக்கணும். மாடை மட்டும் அவுத்து விடுவாங்க. அதே மாதிரி மாட்டுக்கு அந்த மாதிரி மனுஷங்களுக்கு 4 செக்அப், மெடிக்கல் செக்அப். குடிச்சிருக்கானா இல்லை, வாடிலாம் திடமா இருக்கா பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போய் பனியனை வாங்கிட்டு நாங்கள் உள்ளே மாவு பிடிக்க வந்தோம்னா சாப்பிட போகக்கூடாது. தண்ணி மட்டும்தான். தண்ணியை குடிச்சிக்கிட்டு 2 மணி வரைக்கும் உள்ள மாவு பிடிப்பான். எங்களுக்குள்ள வேறுபாடு கிடையாது. எல்லாருமே ஒரே வீட்டு பிள்ளை மாதிரி ஆளுக்கு பங்கு ஐயா நான் 2 மாடு பிடிச்சி நீ 2 மாடு பிடி. மாடு திரும்ப ஒரு மாட்டுக்கு ஒரு ஆள், 2 பேர் பிடிக்கவே மாட்டான். ஒரே ஒரு ஆள். ஒருத்தன் மாடு பிடிச்சவனை குத்தா போதுனா மட்டும் கையை நிட்டுனா மாடு நம்மளை தான் சிந்திக்க, அவனை குத்தாது. அதுக்காக கையை மட்டும் நிட்டுறதோட சரி. மாட்டை குடும்பப்படுத்துறோம்னா இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்த நாட்டு மாடலை மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. என்னன்னா இதுக்கு கறிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க தான் கிட்ட இருந்து மாடு இறக்குறாங்கன்றீங்க, அந்நிய மாடு வந்து இறக்குறாங்கன்றீங்க. எதனால நீங்க நினைக்கிறீங்க? பால் அதிகமாக தரும் சொல்லி தமிழ்நாடு பால் அதிகமாக தரும் சொல்லி தமிழ்நாடு பூரா முட்டாளாக்குறாங்க. அவன் இந்தியாவை பூரா இந்த மாட்டில் உள்ள புற சத்து அவங்க வந்து அங்கேருந்து வர்ற மாட்டில் கிடையாது. பால் வேணா நிறையா இருக்கலாம், பச்சை தனியாக இருக்கு. இதே இந்த நாட்டு மாடு இருக்குல்ல, இந்த பால் வாங்கி சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கு, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு. நம்ம இந்த மாட்டு பால் ஒளிய தாங்க நமக்கு மனுஷனுக்கு நோய் நொடி நிறையா வருது. ப்ரெஷரு சுகர் கூற போறாம அந்த மாட்டு பாலால, ப்ரெஷரு சுகரு எல்லாமே வர்றது பூரா அந்த மாட்டு பாலால. இந்த மாட்டு பால் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நாட்டு மாட்டு பால் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. 1 மாசத்துக்கு அவங்க உடம்புல உள்ள வியாதிகள் குறையுதா இல்லையான்னு பாருங்க. இதுக்காகவே இந்த இனத்தை பூரா அழிக்கணும்ன்றக்காகவே முக்கால்வாசி இந்த நாட்டு மாட்டை பூரா அழிக்கிறாங்க. இப்ப இந்த மாட்டோட பால் எல்லாம் எப்படி இந்த ஆதி காலத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? அதாவது அப்ப இருந்து சாப்பிட்டாங்களா? என்ன அப்ப இருந்து சாப்பிட்டாங்க? யாரும் 100 வயசு குறைஞ்சு யாரும் சாகல. இப்ப இருக்கான பாருங்க, 45 வயசுக்கு மேல எவனும் கிடையாது. கொடுமைன்னு சொல்றாங்க. இந்த மாட்டை நாங்க குடும்பத்துல மாட்டுனால உயிர் போகுதுன்னு சொல்றேன். அதாவது இந்த ஒயின் ஷாப்னால எத்தனை உயிர் போகுது தெரியுமாங்க? முக்கு ஒரு ஒயின் ஷாப்பு, ஸ்கூலுக்கிட்ட ஒயின் ஷாப்பு, பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒயின் ஷாப்பு. குடிச்சிட்டு எத்தனை ஆக்சிடென்ட் சாகிறேன். நேரம் பேப்பர் பாக்குறோம். லாரி மோதி வாலிபர் பலி, குடும்பத்தோட போனவங்க பலி. ஏன் டாஸ்மாக் கிடையாது? வண்டி ஓட்டினா வண்டியில உயிர் போகுதுல, வண்டியை நிப்பாட்டலாம்ல. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்ட மாதிரி வண்டி ஓட்ட நிப்பாட்டலாம். மாட்டுல பால் கறந்து குடிக்கிற, பால் கறக்காம கண்ணுட்டி விட்டா கண்ணுட்டி குடிக்க, பேசாம விட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா எல்லா வியாபாரத்திலயும் சரி, எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே ஆபத்து இருக்கு. சோ அந்த பீட்டா அப்படின்றவங்க தனிப்பட்ட முறையில வந்து ஜல்லிக்கட்டு தான் தாக்குறாங்கன்றது நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. பீட்டா, ப்ளூ கிராஸ் ரெண்டுமே தான். இப்ப ப்ளூ கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விலங்கு வதை, அதாவது மாடு வந்து துன்படுத்தப்படுதுன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? துன்படுத்தப்படவில்லைன்றீங்க. நான் என் பிள்ளை மாதிரி வளர்க்குற மாட்டேன், எப்படிங்க துன்படுத்துவேன்? இங்க இருந்து போய் டன்னா கரியேற்ற மட்டும் தெரியுது. டன்னா கரியேற்றலாம் கொடுமையா தெரியல. நாங்க மாட்டோட ஒரு 15 மீட்டர் 15 அடி தூரத்துக்கு தும்மலை கட்டி பிடிச்சி போற மட்டும் கொடுமைன்னா டன்னா கரியேற்றது கொடுமை தானே? நீங்க சொல்லுங்க. இன்னொன்று சார், அவங்க வீட்டுல வந்து தெய்வம் கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களா? அது அவங்ககிட்ட தான் இருக்கணும். அவங்க பதில் ஆன்சர் சொன்னாங்க. அவங்க எங்களை மாதிரி அவங்க சொன்னா அவங்களுக்கு தெரியும். எங்களை பத்தி தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து தெய்வம் கும்பிட்டா தெரியும். தெய்வமே கும்பிடாம இருக்கவங்ககிட்ட நான் போய் என்னத்து சொல்றது? அதனால அவங்க தெய்வம் கும்பிட்டாங்கன்னா சத்தியமா அவங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடை பத்தி அழகா தெரியும். இப்படிதான் வரணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பான முறை தெரியும். அவங்கள ஃபர்ஸ்ட் தெய்வத்தை மட்டும் கும்பிட சொல்லுங்க. அடுத்து என்னோட லைஃப் என்னால மாடு பிடிக்கிற பிடிப்பேன். என்னோட ஏஜ் 40 வயசு வரைக்கும் மாடு பிடிக்கலாம். கவர்மெண்ட் கொடுத்த ரூல்ஸ் 40 வயசுக்குள்ள பிடிக்க முடியாது. அடுத்தா அக்கா பையன் ஒரு தெரியும், இவனை வச்சு நிப்பாட்டி பிடிப்பேன் மாடு.
இவனை கூப்பிட்டு கேளுங்க, இவனை கூப்பிட்டு கேளுங்க, இவனை வச்சு மாவு பிடிக்க வைப்பேன். எனக்கு அடுத்து, எனக்கு ஜென்ரேஷனுக்கு அடுத்து அக்காமைய. சரி, அக்காமைன்ற மாமா வரும் உங்களுக்கு. சரி சொல்லு, உனக்கு எப்படி மாடு பிடிக்கணும் ஆசை இருக்கா? மாடு பிடிக்கணும் ஆசை இருக்கா? பயம்லாம் இல்லையா மாடை பார்த்தா? பயமே இல்ல. எனக்கு இப்ப பார்த்தா மாடை பார்த்தா பயமா தான் இருக்கு. சரி தம்பி, சரி தம்பி, நீ மாடு பெரிய எத்தனை மாடு பிடிப்பேன்னு ஒரு எய்ம் சொல்லு. இத்தனை மாடு நான் பிடிப்பேனே அப்படின்னு சொல்லி எத்தனை மாடு பிடிப்பேன்? ஒரு 2000 மாடு பிடிப்பேன். 2000 மாடு. அப்ப நீ 2000 ஜல்லிக்கட்டுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்ற. சூப்பர். சோ இந்த மாதிரி தான் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்க ஜெனரேஷனுக்கு அப்புறம் நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, மாடு கண்டிப்பா நீங்க பிடிக்கணும்டா, ஜல்லிக்கட்டு நடத்தணும்டா அப்படின்னு சொல்லி. ஒரு ஆள் ஆச்சு அவசியம் போனேன், வீட்டுல ஒரு ஆள் மாடு பிடிக்க, நம்ம நான் அடிக்கிறேன் அக்காமைய அடுத்து. இவன் ஜென்ரேஷன் முடியும் போது இவனோட மைனுக்காச்சு யாருக்காச்சும் ஒரு இவன் ஒரு ஆள் கத்து கொடுப்பான். ஆதி காலத்துல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க சொல்லி கொடுத்துட்டே வரோம், பாரம்பரியம் விட்டு போக கூடாதுன்றக்காக. இது வந்து வீர விளையாட்டுனே. வீர விளையாட்டுனா காலைக்கும் நம்ம அந்த வீரனுக்கு தான் வந்து ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க வேடிக்கை பார்க்குறவங்களுக்குலாம் அழகு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்கணும். சிறாட்டானே ஒரு காளை வந்து பார்க்குறோம்னா ஒரு துன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அந்த காளை வந்து அந்த அந்த வீரை வந்து எப்படி கட்டி பிடிக்கிறானே பார்க்கணும். சிறாட்டா சும்மா நம்ம வாடுக்க காளையை துன்படுத்துறான்னு சொல்லி யாருனே துன்படுத்துறது? யாருமே துன்படுத்தல. அவங்க சட்ட நீதியாக சொன்னாங்க, அதுக்கு தகுந்தபடி கட்டுப்பட்டு அழகா நீட்டாக மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சட்டமே போட்டும்னே, இதே மாதிரி நடத்தினாவே எங்களுக்கு சந்தோஷம் தானே. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எவ்வளவு எத்தனை ரூல்ஸ் வேணா போடணும், பட் பரவாயில்ல எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிட்டில எல்லாருமே படிச்சவங்களுக்கு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாடு பிடிக்கிறது மற்றும் ஜல்லிக்கட்டு இதை பத்தி அவங்களுக்கு சரியா தெரியல. கிராமத்துல எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல அதாவது அந்த காலத்துல அப்படின்னா மிலிட்ரிக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஆள் வந்து எடுத்துட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி இங்கேயும் கிராமத்துல ஜல்லிக்கட்டுக்குன்னு சொல்லி இப்ப இந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களோட மருமையை அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா கரெக்டா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஆள் வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி நீங்க வளர்த்துட்டு தான் இருக்கீங்க. அடுத்து உங்களோட ஜெனரேஷன் அடுத்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டிக்கிட்டே இருக்கும். பிறந்தாச்சு நான் மாவு பிடிச்சேன்ல, என்னைய மாதிரி நீ மாவு பிடிக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு நடக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். நடக்க தவறுனா ஜல்லிக்கட்டு நடக்கும். சோ நம்ம ஊர் செயலாளர்ட்டையும் பேசணும், மற்ற தலைவர்ட்டையும் பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடக்குன்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதே ஊர் மக்களும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தான் இங்க மாடுபிடி வீரர்கள் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும், அவங்க கவர்மெண்ட் எத்தனை ரூல்ஸ் வேணா போடட்டும், பட் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தோம், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும்னு சொல்றீங்க. என்ன கரெக்டானா? இது வந்து ஒரு நிமிஷம், இதே வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க வாடகை இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கலாட்டி, இந்த பாலமேட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கலாட்டி எங்க ஊரு பூரா நாசமாயி போயிடும். அவங்க சொல்லிட்டு சும்மா ஏசியில போய் இருந்துக்குவாங்க. சரி, எப்படி சொல்றீங்க ஊர் பூரா நாசமாகும்? நீங்க எப்படி சொல்றீங்க? உண்மையிலே நாசமாயிருங்க. 2 வருஷம் மழை இல்ல, 2 வருஷமா ஜல்லிக்கட்டு இல்லாதனால 2 வருஷமா மழை இல்லைண்ணே. மழை இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப தவறாயப்படுறோம். குடி தண்ணீர் வந்து குடம் 10 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குறோம். முன்னால அப்படிலாம் கிடையாது. எங்க குழாயில போட்டாலும் தண்ணியே கிடையாது. குடிக்கிறதுக்கே தண்ணியில ரொம்ப சிரமம் கொடுக்குறா. ஜல்லிக்கட்டு நடந்தா எங்க ஊருக்கு நல்ல மழை பெய்யும், நல்லா செழிப்புமா இருப்பான். அண்ணன் சொன்ன ஒரு நியூஸ்ல இருந்து தெரியுது எனக்கு நான் கொஞ்சம் அப்டேட் ஆனேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மாடு வந்து கட்டி போட்டுருப்பாங்களா, வயக்கால கட்டி போட்டு கம்பு குண்டி அந்த கம்புல மாடு கட்டி போட்டுருப்பாங்களா. சோ மாடு வந்து அந்த கயிறு எந்த அளவுக்கு போதும் அதை லென்த் அப்படி சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. எந்த இடத்துல தண்ணி ஓட்டம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த மாடு வந்து உட்காருமா. சோ அந்த இடத்துல அவங்க தோன்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி கிடைக்குமா. சோ அவங்க கிணறு தோண்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. சோ மாடு வந்து அழியாதது. சோ எல்லா வீட்லயும் வளர்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க அண்ணே, இந்த பாலமேட்டில் வந்து 2 வருஷமா ஜல்லிக்கட்டே இல்லைண்ணே. மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மாதிரியாதான் இருக்கு. இந்த பாலமேட்டுக்குள்ள வாடிவாசலுக்குள்ள இந்த மாடு வெளியேறிச்சுன்னு வச்சுங்க, சூப்பராக மழை தண்ணி நல்லா பெஞ்சு எப்பயும் போல அந்த 3 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த மாதிரி வந்துடும். இப்போ ஜல்லிக்கட்டு இல்லாதனால நம்ம பாலமேடே வந்து ஒரு மாதிரியாதான் இருக்குன்னு வச்சுங்க. அவ்வளவுதானே. சரி, இப்ப பாருங்க, இப்ப படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மாடு பிடிக்கிறீங்க இல்லையா, மாடு பிடிக்கிறீங்க, மாடை வந்து கொடுமைப்படுத்துன்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி உங்களோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்டில இருக்காங்கல்ல, டிவியில செய்தியை பார்த்துட்டு சொல்றாங்க, அதை நேரடியாக வந்து பார்த்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். ஒரு மாடு வளர்க்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கொஞ்சம் அந்த மாட்டை பாருங்க, எவ்வளவு செலவாகும். இந்த மாட்டை பாருங்க, மாச சம்பளம் 8000 ரூபா, மாட்டுக்கு 5000 ரூபா செலவழிச்சு வீட்டுக்கு ஒரு 3000 ரூபா வச்சிருக்கோம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? மாட்டை பார்க்க, மாடுதான் எங்களுக்கு முக்கியம், மாட்டை தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு மேலே சொன்னீங்கனாலும் சிட்டியில் இருக்காங்க வந்து கிட்டி வாசல்ல மாடு பிடிக்க சொல்லுங்க, பிடிச்சி பார்க்கட்டும், நாங்களும் பிடிச்சி பார்க்கறோம். சிட்டியில் அவங்க பார்க்கறத நாங்களும் பார்ப்போம், எங்களுக்கு வேலையும் தெரியும், எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க பண்ற அவங்க வந்து பண்ணி பார்க்க சொல்லுங்க, வந்து இந்த இடத்த வந்து உழுது பார்க்க சொல்லுங்க, தெரியும் அவங்களுக்கு. இதே வந்து சிட்டில சொல்றாங்கன்னு சொல்றீங்கண்ணே. சிட்டில வந்து இப்ப கிராமத்துல வந்து ஓராள்கிட்ட போய் கேளுங்க. சிட்டில இருந்து சொல்றாங்கன்னா இப்போ வந்து பீட்டா குரூப்ல இருந்து கூட சொல்லுவாங்க. ஏன்னா பீட்டா குரூப்ல இருந்து கூட சொல்லுவாங்க, அவங்க கூட ஒரு 4 பேர் கூட பேட்டி கொடுக்கலாம், எங்களை மாதிரி கொடுக்கலாம், எங்களை மாதிரி கூட கொடுக்கலாம், கூட்டு வந்து கொடுக்கலாம். அப்படின்னால கிராமத்துக்காரன் சிட்டில இருக்க போய் கேளு,
அது மாடு பிடிக்க அக்கு வேற ஆணி வேற கூட சொல்லுவாங்க, காலுக்குள்ள கூட விழுவான்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கிராமத்துல இருக்கிற ஐ மீன் சிட்டில இருக்கிற வந்து கிராமத்துல உள்ள வேலையை செய்ய முடியாது, அவனால மாடு பிடிக்க முடியாது நீங்க சொல்றீங்க, உண்மைதானே? அது உண்மைதான். இது எந்த மாற்றம் கிடையாது. சிட்டில இருக்கிறவங்க கண்டிப்பா கிராமத்துல மாடு பிடிக்க முடியாது, கிராமத்துல உள்ளவங்க மாதிரி. ஒரு நிமிஷம், கிராமத்துல இருந்து சிட்டிக்குள்ள போய் இருக்கேன் போய் மாடு பிடிக்கிறத கேட்ட சொல்லுவேன், மாடும் பிடிச்சு காமிப்பேன். அதே மாதிரி இப்ப மாடுல அவங்க மாடை எப்படி வளர்க்குன்றது சிட்டிங்கனால தெரியாது நீங்க சொல்றீங்க, கரெக்டா? மாடு மேல மாடை இங்கே கேமரா பாரு. மனுஷன் மாட்டு மேல பாசம் காட்டுறா, மாடு வந்து மனுஷன் மேல பாசம் காட்டுறான்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அவங்கள ரியலா கூட்டிவாங்க. இது அண்ணன் வளர்க்குற மாடு தான். இந்த மாடை அவுத்து விட்டுருவான், கயிறு அவுத்து விட்டு அவர் படுத்தா அந்த மாடு படுக்கலைன்னா அப்புறம் தடை போட சொல்லுங்க. அதாவது இதனால மாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ஷன் அன்பு வச்சிருக்கோமோ அதே அளவு அன்பு மனுஷங்களா வச்சிருக்கோம் சொல்லி ரியலா வந்து பார்க்க சொல்லுங்க. அவர் அவுத்து விட்டு அவர் நடந்து போய் அவரை பின்னால கையை நக்கிட்டு அந்த மாடு போகலன்னா சொன்ன மாதிரி சொல்லிட்டு தடை போட்டேன். ரியலா வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாட்டு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், அந்த மாடு அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு சொல்லி. அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறகுது பாருங்க, அந்த பீட்டா குரூப், அவங்க பீட்டா இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டுல வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரிதான் நாங்க மாடை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் என்னன்னே தெரியும். போய் மாடு பிரைஸ் வாங்கினா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாடு அவ்வளவு ஆனந்தமா இருக்குங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போய் என் மாடு பிரைஸ் வாங்குச்சுன்னா பெருமையா பேசுவேன், என் மாடு ஜல்லிக்கட்டு போச்சு, இன்னைக்கு தங்க காசு வாங்குச்சு, சைக்கிள் வாங்குச்சுன்னு சொல்லி அவ்வளவு பெருமையா இருக்கு. அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து ஒரு பையனா பாக்குறீங்க மாடா. சோ வீட்டுல இருந்து ஒரு பையன் வீட்டுல ஸ்கூல்ல போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒரு விளக்கம்னு, இப்போ வந்து நாங்க ஒரு கண்டுக்குட்டி வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மச்சம் இருக்கணும், அதுக்கு ஒரு ஏறுவாளா இருக்கணும். எங்க வாடியில போனா வாடியில அவுத்து விட்டா பாயணும், மாடாச்சுன்னா அது ஒரு பிள்ளைல இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி நாங்க தூக்கிட்டு வரோம்னே. சோ அப்ப அந்த கண்ணுக்குட்டில இருந்து நீங்க பிராக்டிஸ் கொடுப்பீங்க, ஜல்லிக்கட்டுக்கு நீங்க கண்ணுக்குட்டில இருந்து மாடுக்கு பிராக்டிஸ் கொடுப்பீங்க, அப்படிதானே? மாடு வளர்க்குறது அதுதான். இப்ப மையா இருக்கான்னு ஸ்கூல் பூரா ஒரு ஸ்டேட் லெவல்ல படிச்சு வந்திருக்கான்னு சொல்லி பெருமை போறாங்களே, அதே போல மாடு ஜல்லிக்கட்டு போய் என்ன மாதிரி சொல்லி ஒரு சந்தோஷமா இருக்கும், வீட்டுல இருக்க எல்லாருமே ஆனந்தமா இருப்பான். என்ன இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாடு நீங்க ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சோ மாடெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் படுத்துவீங்க? மாடுகளை போல வீட்டுல நாங்க சாப்பிட்றோமா சாப்பிடலையோ மாட்டுக்கு அன்னாடு தீவனம், அதுதான் முக்கியம். நம்ம பட்னியா கூட இருப்போம், மாடு பட்னியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் எங்கிட்டாவது புல்லு பிடிஞ்சி நாத்த இருப்போம், எல்லாம் கூரை வாங்கி போட்டு புண்ணாக்கு பருத்தி விதை அனைத்து வாங்கி போட்டு எங்களை கட்டி என் மாடை தான் நம்ம செல்லமானதுக்கு இருக்கான். அதாவது வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி வளர்ப்பேன் மடிக்க மாதிரி சொல்றீங்க வேற விதத்துல. ஃபேன் போட்டு வளர்க்குறேங்க மாடு, அது ஏசியில உட்காந்து பேசலாம், என் மாட்டுக்கு ஃபேன் போட்டு வச்சிருக்கான். இன்னொன்னு, அந்த கண்டுல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்க்கிறவங்க தெரியும், அந்த அதோட வருத்தம் எல்லாமே தெரியும். அவங்க வந்து சொல்றதுக்குன்னா வாய்ப்பே இல்லைன்னு இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை எப்படி தூக்கிட்டு வருவான், அவங்க கூட மாடை பார்த்தோன்னு என்னவோ ஆச்சரியப்படுறாங்க. இதே வந்து மாடை பார்க்க வேணாம், இந்த கண்ணுல இருந்து எப்படி வளர்க்குறியான் சொல்லுங்க. இப்ப இந்த சின்ன கண்ணுல இருந்து எப்படி வளர்க்கிறான்னு பார்க்கணும். மாடை பார்த்தோன்னே மாடை போய் அமுக்கிறான் வைக்கிறான்னு சொல்லி யோசிக்க கூடாது. நீங்க சொல்றது பூரா கட்டுப்பட்டாச்சு. இந்த கண்ணுல இருந்து நாங்க பெத்த பிள்ளை எப்படி இருக்கு, அதை எங்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு, அதை எப்படி வளர்க்கணும்னு பார்க்கணும். நீங்க தெய்வம் மாதிரி வளர்க்கணும்னு வச்சுங்க. அவங்க வந்து குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க சொல்றது குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெய்வம்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து மாடு என்ன சொல்றீங்க, இப்ப வந்து வீட்டுல ஒரு மூத்த பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க, இப்ப வந்து தெய்வம் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க இல்லையா? சோ உங்களுக்கு மாடு அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியம். விவசாயிகள் அப்படின்னாலே மாடு முக்கியம். மாடு பிடிக்கும் போது எல்லா சாமியும் கும்பிட்டு போகணும். ஏன்னா சாமி மாடு வரும், தனியார் மாடு வரும், எல்லா சாமியை கும்பிட்டு போனாதான் அந்த சாமி மாடையும் பிடிப்போம். ஏன்னா மாடு மனுஷனை ஒன்று சேர்ந்தாலும் அது வந்து வீரனுக்கு அழகு, இல்லாட்டி மாடுக்கு வெற்றின்னு வச்சுக்கோங்க. அதனால மாடுதான் எங்களுக்கு தெய்வம். சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க எத்தனை பேர் ரூல்ஸ் வேணா போடட்டும், பட் இந்த வருஷம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தணும்ன்றீங்க, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா நடக்கணும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து அது பீட்டா இதுல இருந்து சொல்லிருக்காங்க, அவங்க கூட மனசு நடக்கிற இடத்துல வந்து பார்க்க சொல்லுங்க. மாட்டை நாங்க கொடுமைப்படுத்துறோம் இது பண்றோம்னு சொன்னா நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தலாம். அவங்க எப்படி இது சொல்றாங்களோ நாயை குட்டியை கூட நம்ம பேச்சுக்கு வரணும்னா செல்லமா வழி அடிக்கத்தான் செய்வோம். அதே போலதான் மாடு எல்லா நேரமும் குடும்பப்படுத்த எப்பயாச்சும் ஒரு அடிக்கதான் செய்வோம். அது ஒரு பழமொழி கூட இருக்கு, என்ன அப்படின்னு கோழி மிதிச்சாலும் குஞ்சு சாகாதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? அதான் உண்மை. ஒரு கோழி. ஆனா இன்னொன்னு, இந்த ஜல்லிக்கட்டுல இந்த வருஷம் நடக்கலன்னு வச்சுக்கேன், உண்மையிலே சொல்றேன், இந்த வட்டம் பால் மாடுனா பால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு, எங்க மாட்டு பாலை யாருக்கும் நாங்க விற்கவும் மாட்டோம்னு வச்சுங்க. நாங்களா கலந்து நாங்களா குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு போறோம். சொல்லட்டான் அவங்க எப்படி உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். அவங்க பிள்ளை
அனுப்ப மாட்டோம் தமிழ்நாட்டுல இருந்து. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்களா நெல்லுல அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா, பட் பால்னு சொல்றீங்களா, பால் வந்து இப்ப பால் பாக்கெட் இருக்கு, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாலவே நாங்க தடை பண்ணுவோம்னே அண்ணே, பாலவே தடை பண்ணுவோம். இந்த பால் குடிக்கிறதுனால திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாலவே தடை பண்ணுவோம். இந்த மாட்டுக்கு அவங்க வெளிநாட்டுல அனுப்புற மாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒப்பிட்டு பாப்பா. அந்த மாட்டு பாலை ஒரு இதுல வைப்போம், இந்த மாட்டு பாலை ஒரு இதுல வைப்போம், ஸ்கேன் பண்ணி பாப்பா, இதுல எதுல புரதச்சத்து அதிகமா இருக்குன்னு பாப்பா. நம்மள பூரா முட்டாளாக்கிறக்காகவே அங்க வந்து மாடு கொண்டு இருக்காங்க. எந்த பாலுமே நாங்க கொடுக்க மாட்டோம்னே, இந்த பால் இல்ல எந்த பாலுமே நாங்க கொடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. சோ ஜல்லிக்கட்டு நடத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் மூலியமா கிடைக்கிறது எதுவுமே கிடைக்காது. இப்ப சும்மாவே நிறைய அரிசி தட்டுப்பாடு வந்துகிட்டு இருக்கு, பால் தட்டுப்பாடு நிறைய வந்துகிட்டு இருக்கு. பட் பாக்கெட் பாலுக்கும் பசும் பாலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சொல்லட்டா, விவசாயம் பண்ணி உழவு ஓட்டி அந்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பொருளே தின்னு புட்டு எங்களையே வந்து பாதிப்பு எடுத்துனாங்கன்னா எப்படின்னு ஏத்துக்கிற முடியும்? சரி, அதாவது மாடு வந்து நார்மலா எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ எல்லாத்துக்குமே மாடு வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா இங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சாலும் பார்த்தா அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வேணும், இங்க மக்களோட கருத்து எல்லாமே அதுதான் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ்ண்ணே.